ஹலோ பீப்பிள் மெகிஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இப்போ சிஎஸ்கே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து ரவீந்திர ஜடேஜாவையும் சாம்சங்கையும் ஆர்ஆருக்கு கொடுத்துட்டோம். அதாவது அங்கேருந்து இங்கே சேந்தன் பண்ணாமல, அதாவது சஞ்சு சாம்சன் பண்ணாமல அப்படின்ற மாதிரி இப்போ சிஎஸ்கே ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோசியல் மீடியாவில் இப்போ பேசும் பொருளாக இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வெளியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னன்னா ஆர்ஆருக்காக நம்ம ஜடேஜா, அதாவது தளபதி வந்து பார்த்தோம்னாக்கா ஆர்ஆரில் விளையாட போகிறாங்க. தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. ஸோ இது வந்து அவனோட ஐபிஎல் கரியரில் பெரிய டர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் 18 சீசனில் நடந்ததில்ல. ஜடேஜா வந்து பார்த்தோம்னாக்க 12 சீசன்ஸ், அதாவது 12 சீசன்ஸ் வந்து ப்ராப்பராக விளையாண்டுருக்காரு. அதாவது 2 சீசன் வந்து பார்த்தோம்னாக்கா ஆர்ஆருக்கு விளையாடிருக்காரு. 2 சீசன் பேட் இருந்த போது வந்து பார்த்தோம்னாக்க குஜராத் லைன்ஸ் அப்படின்ற ஒரு டீமுக்காக விளையாடிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவரோட ஐபிஎல் கரியர் வந்து வீட்டில் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் ஐபிஎல் அடித்த ஸ்கோர் ஆனது வந்து பார்த்தோம்னாக்கா 2000 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருந்தாரு. ஓவர் 140 விக்கெட்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா எடுத்து அவரோட ஐபிஎல் கரியரோட உச்சத்தை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து பார்த்தோம்னாக்கா சிஎஸ்கேல தங்கப்பிள்ளைன்னு சொன்னாங்க, தளபதின்னு சொல்லி எல்லாருக்கும் தோனிக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தோம்னாக்கா ஜடேஜா வந்து ஒரு இமோஷனல் கரெக்டாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து பார்த்தோம்னாக்க சிஎஸ்கேல இருந்து இன்னைக்கு, அதாவது ஆர்ஆருக்காக வந்து பார்த்தோம்னாக்கா போயிருக்காரு. ஸோ இது ரொம்ப வந்து ஒரு இமோஷனலாக ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக நானுமே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அவர் பண்ண ஒரு சாதனைகளா இருக்கட்டும், அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது சிஎஸ்கேல எப்பவுமே ஒரு டெஸ்டினியாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு இன்ஸ்பயராகவும் இருக்கும். இனிமே வரக்கூடிய பிளேயர்ஸ்க்கு ஸோ அவர் தளபதி அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் இன்னைக்கு ராஜஸ்தானுக்கு போயிருக்காப்புல. ஸோ அவருடைய 2026 ஐபிஎல் கரியர் வந்து பார்த்தோம்னாக்க ராஜஸ்தான்ல இருந்து விளையாடக்கூடாது. ஸோ இதுதான் அவருடைய இப்போதைக்கு கிடைச்சிருக்க கண்டென்ட். ஸோ இவர் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும். 2023 ஐபிஎல் ஃபைனல்ல ரொம்ப லாஸ்ட் 2 பாலுக்கு 10 ரன் அடிக்கிற போது 6 4 அடிச்சு அந்த மேட்சையே அடிச்சு துவம்சம் பண்ணாங்க சிஎஸ்கே. அது வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ விளையாடிட்டு இருக்க, அதாவது குஜராத் டைட்டன்ஸ்க்கு பேரடியாக இருந்தது. ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஐபிஎல் ஃபைனலாகவும் இருந்தது. இப்போ ஒரு எதிர்பார்த்த ஐபிஎல் ஃபைனலாகவும் இருந்தது. 3 நாள் கிட்டத்தட்ட அந்த ஐபிஎல் ஃபைனல் நடந்தது. ஸோ அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஜடேஜாவான வெற்றி வாகையை சுத்தினாங்கன்னே சொல்லலாம். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தோம்னாக்க அவர் வந்து பார்த்தோம்னாக்க கொச்சி டஸ்கர்ஸ்க்கு அப்படின்னு விளையாண்டு அவங்களுடைய ஐபிஎல் ஃபைனலானது, அதாவது ரொம்ப லாங் இதாக வந்து பார்த்தோம்னாக்கா கண்டினியூ ஆயிடுச்சு. அதாவது கொச்சி டஸ்கர்ஸ்க்காக 2011 விளையாண்டிருக்காரு. 2016 to 17 வந்து பார்த்தோம்னாக்கா குஜராத் லைன்ஸ் விளையாடிருந்தாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னாக்கா சிஎஸ்கே வந்து ஒரு பேட்ல இருந்தாங்க. ஸோ அந்த கேப்ல வந்து போய் அப்போ விளையாடுறாரு. ஸோ இந்த மாதிரி அவருடைய ஐபிஎல் ஃபைனலாக இருக்கட்டும், அவர் முடிச்சு கொடுத்த விதமாக இருக்கட்டும், அவர் ஒரு ராக் ஸ்டார் கன்சிஸ்டன்ட் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிஎஸ்கே ரசிகர்களாகவும் சரி, மற்ற டீம் ஐபிஎல் ஃபைனல்ஸ், அதாவது மற்ற ஃபேன்ஸ்கிட்டையும் சரி, ரொம்ப ஒரு ஃபேமஸான வந்து எனக்கு அதெல்லாம் உதறி தங்கிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஆர்ஆருக்காக டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் பற்றின இப்போ இந்த நியூஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அது ஆர்ஆர் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு அப்போ இப்போ வந்து இது வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இது மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஎஸ்கே. ஸோ இவரே பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 560, அதாவது 5 விக்கெட்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா எடுத்து 16 ரன்ஸ் வந்து கொடுத்தாரு. ஆப்போசிட் டெக்கான் சார்ஜஸ் பார்க்கும். அதே போல்
ராஜஸ்தான் ராயல்ஸ்லயும் வந்து பார்த்தோம்னாக்கா, அது இது எல்லாமே வந்து பார்த்தோம்னாக்கா, மைல்ஸ்டோன் ஆஃப் ஐபிஎல் அப்படின்னே சொல்லலாம். அவர் விளையாண்ட பெஸ்ட் ஐபிஎல் மேட்சஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து பார்த்தோம்னாக்கா 4 விக்கெட்ஸ் பை 11 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதே போல பஞ்சாப்லயே வந்து பார்த்தோம்னாக்கா 3 விக்கெட்ஸ் 20 ரன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பஞ்சாப் கிங்ஸ் 2025ல இப்போ ரீசெண்டாக எடுத்து கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா இவருடைய ஐபிஎல் ஃபைனல்ல ரொம்ப தூக்கி நிறுத்துச்சுன்னே சொல்லலாம். ஐபிஎல் ஃபைனலாக இருக்கட்டும், ஒமன்ஸாக இருக்கட்டும், Unbelievable scenes. Would you believe it? 2 balls left, 10 runs to get 6, 4. He comes from this. இப்போ வந்து அவர் சிஎஸ்கேல இருந்து போறாரு, எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ஃபேன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்படி ஒரு ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னாக்க இனிமேட்டு மீன் கட்டக்கு வந்து பரவாயில்ல. ஸோ அவரை இப்போதைக்கு இதுவரைக்குமே என்னென்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ராக்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவர் வந்து ஃபேம் இருந்தது, ஆல்ரவுண்டர்னு ஒரு ஃபேம் இருந்தது, ஒரு பினிஷராகவுமே செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இதோட 2025 அவருடைய சிஎஸ்கே ஃப்ரான்சைசி லீக் வந்து பார்த்தோம்னாக்கா முடிவு பண்ணுறது. இனிமே அவர் எப்போ சிஎஸ்கேக்கு விளையாட போறாருன்னு தெரியல. ஆனா இப்போ சாம்கன் வந்து பார்த்தோம்னாங்க சிஎஸ்கே மேலும் போயிருக்காரு. ஸோ அது வந்து பெரிய இதா இம்பாக்டா இருக்குல்ல. பட் ஜடேஜா வந்து இத்தனை வருஷமா வந்து பார்த்தோம்னாக்கா சிஎஸ்கேவுக்கு விளையாண்டுட்டு இருந்தாரு. பட் இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா ஆறாங்க போயிருக்காரு. ஸோ அங்க அவங்க மக்கள், அதாவது அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா, அதாவது 2008ல வந்து பார்த்தோம்னாக்கா ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தோம்னாக்கா ஆறாவது தான் விளையாடுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க பெண்ணுக்கு, அதாவது அவருடைய வேர்ல்டு கிரிக்கெட் ஃபேன்சி ஸ்டைல அங்க ஸ்டார்ட் பண்றதுக்காக போறாரு. ஸோ அங்க ஆர்ஆர் ஃபேன்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ரவீந்திர ஜடேஜா, அதாவது நாங்க தளபதியை வரவேற்கிறதுக்கு அங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. 2026 ஐபிஎல் வந்து பார்த்தோம்னாக்கா அவரு ராஜஸ்தானுக்காக விளையாட போறாரு. ஸோ அவருக்கு ஒரு பெஸ்ட் ஆஃப் கங்க்ராட்ஸ் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருந்தும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபேன்ஸ் சார்பாகவும் நாம வந்து பார்த்தோம்னாக்கா அவருடைய ஐபிஎல் லீக்கு ஒரு சல்யூட்டும் ஒரு சலாம்னு சொல்லி நாம அவரை வெளியெடுத்து வைக்கணும். ஸோ இதுதான் அவருக்கு என்னதான் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவோட இருந்தாலும் அவரை சந்தோஷமா இந்த சிஎஸ்கேவுல இருந்து ஆர்ஆர் கண்ட்ரி வைக்கிறது தான் சிஎஸ்கே மேட்ச் தான். ஃபேன்ஸ் தான் இருந்தும் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாகவும் நல்ல ஒரு எமோஷனல் டச்சாகவும் ஜடேஜாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்புறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்க நம்மளுடைய தந்தை செல்ல பிள்ளை மலையாளத்துல இருந்து, அதாவது கேரளாவில இருந்து வந்த சேத்தன் சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தோம்னாக்க நம்மளுடைய சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்காக இப்போ விளையாட வராது. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னாக்கா போன சீசன்லயே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி டாக்லாம் இருந்தது. அதாவது சஞ்சு சாம்சன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து டாக்ஸ் போட்டிருந்தது. ஆனா ரொம்ப ஒரு ஃபேமஸான பிளேயர், அதாவது ராஜஸ்தான் ராயலுக்கு ஒரு முக்கிய லீடா பிளே பண்ணது. இப்போ வந்து பார்த்தோம்னாக்க சஞ்சு சாம்சன் நம்ம சிஎஸ்கே கிரவுண்டுக்கு ஆட வராரு. ஓவர் 177 மேட்சஸ் வந்து பார்த்தோம்னாக்க இந்த ஐபிஎல் மேட்சஸ்க்கு வந்து ஆடியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தோம்னாக்கா 2016 to 17 வந்து பார்த்தோம்னாக்கா டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஆடிருந்தாரு. இப்போ நவ் 2026 ஆன்வர்ட்ஸ் சிஎஸ்கேவுக்காக ஆட வராரு. ஸோ அவரை நம்ம கண்டிப்பா வரவேற்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு செமையான விளையாடக்கூடிய பிளேயராகவும் இருக்காரு. ப்ளஸ் வந்து பார்த்தோம்னாக்கா சிஎஸ்கேவுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க 2025 ஐபிஎல் காரியர் ரொம்ப ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரொம்ப ஒரு கடைசி கான்ஸ்டபிள்லயும் கடைசிக்கு போற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா சஞ்சு சாம்சன் வந்து ஒரு பெரிய பிளேயரா வந்து பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் வினியாச்சுன்றதுனால ஓவரால் பெரிய பிளேயர்ஸ்க்குமே எடுக்க முடியலனாலும் ரொம்ப பெரிய, ஆனா இந்த ஒரு மூமெண்ட்டே நமக்கு பெரிய மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப பெரிய பிளேயரா இருந்தாலும் அவ ஜடேஜாவை விட்டு கொடுத்தது ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மூலியமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சஞ்சு சாம்சன் கண்டிப்பா வரவேற்று தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப நல்ல பிளேயர், சிஎஸ்கேக்காக நல்ல விளையாடக்கூடிய பிளேயராகவும் நம்ம இருப்பார் நம்புறோம். ஸோ 2026 இருந்து ஆர்ஆர்ல இருந்து ஜடேஜாவும் சிஎஸ்கேல இருந்து சாம்சனையும் நம்ம வரவேற்று
வரவேற்று இந்த 2026 ஐபிஎல் கரியரை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இப்படிதான் நம்மளுடைய ஆசையாகவும் இப்போதைக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ.